வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசு 7.5 லட்சம் தரக்கூடிய அசத்தலான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 7.5 லட்சம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இது என்ன திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கறாங்க, இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர்கள் யார், என்னென்ன ஆவணங்களை இதற்காக கொடுக்கணும், இது போன்ற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்ற தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் எதற்காக தங்களுடைய பணத்தை அதிகமாக செலவு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் தான் அதிகமான பணத்தை செலவு செய்கிறாங்க. அதுலேயும் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பதற்காகத்தான் தங்களுடைய நகைகள், நிலம், சொத்து போன்றவற்றையெல்லாம் அடகு வச்சோ அல்லது விற்றோ கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வைக்கிறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, தங்களிடத்தில் வசதி இல்லாத காரணத்தினால தங்களுடைய குழந்தைகள் விரும்பின படிப்பை படிக்க வைக்காம வேலைக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளும் நம்ம பார்க்க முடியுது. மக்களே, 12ஆம் வகுப்பு முடித்துள்ள மாணவர்கள் அடுத்ததாக உயர்கல்வி பயில்வதற்காக கல்லூரிகளில் விண்ணப்பிக்க தொடங்கி இருக்கிறாங்க. பொறியியல், மருத்துவம், கலை மற்றும் அறிவியல், சட்டம் என்று ஏராளமான படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பங்கள் குவிந்து வருகின்றன. இது ஒரு பக்கம் இருந்தாலும், கலந்தாய்வில் தனியார் கல்லூரிகளில் சீட் கிடைத்தால் கட்டணத்தை செலுத்துவது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதற்காக மாணவர்கள் உயர்கல்விக்காக அரசு தரப்பில் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, பிரதமர் வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம் என்பது மாணவர்களுக்கான கல்வி கடன் வழங்கும் ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக 2031ஆம் ஆண்டுக்குள் 3600 கோடி மதிப்பில் கல்வி கடன் வழங்குவதை அரசு இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க. அரசினுடைய வேறு எந்த திட்டத்தின் மூலமாகவும் உதவித்தொகை பெறாத மாணவர்கள் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக 7.5 லட்சம் வரை பிணையும் இல்லாத கடனை பெற முடியும். இந்த கல்வி கடனை பெறுவதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மாணவர்கள் கல்வி கடனாக 10 லட்சம் வரை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டத்தின் மூலம் பெறும் கல்வி கடனுக்கு 3% வட்டி மானியம் அளிக்கப்படும். உயர்கல்விக்காக செல்லும் மாணவர்கள் கட்டணத்திற்காக சிரமப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த கல்வி கடன் திட்டமானது நாட்டின் கல்வி தரத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே கல்வி கடன் பெறுவதற்கு எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விவரங்களை எல்லாம் பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்களுடைய சுய விவரங்கள் மற்றும் கல்வி தொடர்பான விவரங்களை முழுமையாக அளிக்க வேண்டும். அதே போல என்ன படிப்பு, எந்த கல்லூரி, எவ்வளவு கல்வி கடன் தேவை போன்ற விவரங்களையும் சரியாக பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாம் நீங்கள் சரியாக கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த வங்கியில் கல்வி கடன் வேணும் அப்படிங்கிறதுக்காக 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் மாணவர்கள் கல்வி கடனுக்கான வட்டி எந்த வங்கியில் குறைவோ அதனை தேர்வு செய்வது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்பு தேர்வு செய்த வங்கிகள் மாணவர்களின் விண்ணப்பங்களை சரிபார்த்து அவர்களுக்கான கல்வி கடனை கொடுக்கும். மக்களே, எல்லோருக்கும் தங்களுடைய குழந்தைகளை ஒரு டாக்டர் ஆக்கணும், நல்ல இன்ஜினியர் ஆக்கணும், பெரிய பெரிய படிப்புகளை எல்லாம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற கனவுகள், ஆசை எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நிதி பற்றாக்குறை சூழ்நிலை காரணமாக அந்த படிப்புகளை எல்லாம் படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பிணை இல்லாமல் இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கல்வி கடன் திட்டமானது ரொம்பவே உதவுவோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நல்லதொரு சமுதாயம் உருவாவதற்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு தகுதியாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நிச்சயமாக இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்து பலனடையலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.